அமுதமழையின் ஆனந்த அலை இனி கனடாவில் இருந்தும் களை கட்டும். ஒவ்வொரு செவ்வாயும் பகல் 12 மணி முதல் 1 மணி வரை உங்களுக்கான நேரத்தில் கனடாவின் பூம்புணல் அமுதமழையில் கேட்க தவறாதீர்கள். அமுதமழை, இது ஆனந்தத்தின் அலை. அமுதமலை இணையதள வானொலியினூடாக உங்களுக்கான நேரம் எனும் நிகழ்ச்சியில் கனடாவிலிருந்து பூம்புணல் நிகழ்ச்சியை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். எனது பெயர் குகன். இப்பொழுது நேர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது இன்றைய நிகழ்ச்சிக்காக உங்களுக்கான நேர நிகழ்ச்சியில் சகோதரர் பேரம்பலம் கணபதி பிள்ளை அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றில் தன்னுடைய பக்தி வாழ்க்கை முறையையும் அதன் பண்பு ஆன்மீக முயற்சியில் அவருடைய முன்னேற்றத்தினுடைய சில விளக்கங்களையும் உங்களுடன் சேர்ந்து இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள போகின்றார். வணக்கம், வாருங்கள், சொல்லுங்க. என்னுடைய பெயர் பேரம்பலம் கணபதி பிள்ளை. நான் அங்கு ஒரு ஆசிரியராக இருந்தேன், ஆங்கில ஆசிரியராக. என்னுடைய சொந்த ஊர் அனலதீவு. நான் பிறந்ததே அனலதீவு ஐயனார் கோயில் வீதி, மேற்கு வீதியில் உள்ள வீடு தான் எங்களோட வீடு. அப்ப அந்த ஆலயத்தோட உங்களுக்கு பெரிய தொடர்புகள் இருந்தது. அதுவே எங்களோட குலதெய்வமாகவும் இருந்தது. சிறு வயதிலேருந்து அங்க அந்த பூசகராக இருந்த ராமசாமி குருக்கள் என்னோட நல்ல அன்பை கொண்டு இருந்தவர். ஒரு 4-5 வயசுலேயே அவரோட நான் சேர்ந்து விட்டேன். எப்படின்னு சொன்னா, அவர் தம்பி போய் பூ பிடுங்கன்னு வாங்கன்னு சொல்லுவார். அப்ப நானும் ஒரு நோக்கத்துடன் பூவை பிடுங்கிறது காரணம் அவர் புக்க தருவார். அவர் பொங்கல் சாப்பிட்டு வளர்ந்துருக்கிறீங்க. அவர் பொங்கல் அது எல்லாம் தருவார். அப்புறம் சந்தோஷம். அப்புறம் அது பூரா பள்ளிக்கூடத்துக்கு போறது. அந்த குருக்கள் தான் எனக்கு திருமணம் செய்து வச்சது. இப்படி ஒரு பெண்ணு இருக்கிறார், அதை நீ கட்டணும், அந்த குறிப்பு இல்லாம. அப்புறம் அந்த கோயிலோட நாங்க பூசகரோட நல்ல இது மாதிரி. அந்த கோயில நான் நிர்வாகத்திலேயும் இருந்தேன். நிர்வாகத்திலே இருந்து பெரிய சேவைகள் எல்லாம் செய்து நாங்கள். அப்ப அந்த ஆலயம் தான் எங்களுக்கு ஆலயம் மாதிரி தான். அது ஐயனாரன்னு சொல்லி, ஐயனாரண்டா கையனாரன்னு சொல்லி, சிவன் கையில பிறந்தவர்னு சொல்லி, அது இப்ப பெரிய ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஆலயம். இலங்கையிலேயே பெரிய உயரமான தேரை கொண்டதும் அந்த ஆலயம் தான். இப்ப அது புதுசாக கட்டி கொண்டிருக்கிறார்கள் திரும்ப. ஆரம்பத்திலேயே சிறுவதிலேருந்து அந்த பக்தியில நான் ஈடுபட்டதுக்கு காரணம் வந்தது ஐயனார் கோயில். ஐயனார் தான். அங்க திருவிழா நடந்துன்னு சொன்னா நாங்க வீட்டை போக மாட்டோம். அங்க வாகன சாலை அப்படிதான் புறங்குவோம். அங்க வந்து விடிய விடிய நிகழ்ச்சிகள் நடக்கும். அப்படி இருந்த இந்த ஆத்மாவுக்கு தான் அதே முகப்பில தான் 2015 செப்டம்பர் 7 எனக்கு இந்த ஞானத்தின் காட்சி கிடைச்சது. அப்ப பிரம்மபாபா எனக்கு அவர் கனவுல வந்ததா? இல்ல, கனவுல என்ன, அதுவும் விடியப்புறம் 4 மணி போல. இங்க நான் கனடால இருக்கிறேன். 15ஆம் ஆண்டு இங்க கனடால 92 கனடாவுக்கு வந்துட்டேன். அப்ப என்ன மாதிரி காட்சி இருந்தாருண்டா, ஒரு பெரியவர் வராரு, நல்ல வெள்ள உடுப்போட நேஷனல் எல்லாம் போட்டு எல்லாம் சேல் போட்டு ஒத்து கொண்டு வந்து, அது பின்னால ஒரு கூட்டமே வந்தது. ஒரு ஆண் பெண்ணு சொல்லி வெள்ள உடுப்புல. அப்ப நான் எங்கட கோயிலுக்கு முன்னாலே வரி என்ற ஒரு அகங்காரம் இருந்தது. யாருவே மிஷனும் வரினியோ மதம் மாற்ற. இப்ப நான் அவரை உடனே விட, நீங்க யாரையும் நீங்க வந்து நீங்க எங்க இருந்து வாரீங்க? உடனே ஒரு கையை சொன்னார், நீ ஒரு மாமிசம் மண்ணுக்கு போக போற, அப்புறம் ஏன் மாமிசம் சாப்பிடுறேன்? உடனே நான் எழும்பி எங்களோட மனைவிக்கு சொன்னேன், இனிமேல் நான் மாமிசம் அதில் சாப்பிட மாட்டேன். ஆனா எனக்கு அதுக்கு பிறகு ஒரு குழப்பமான சூழ்நிலை. ஆறாக்கள் ஆலயங்களுக்கு உள்ளேயும் போக மாட்டேன். அப்படி இருந்த நேரத்துல தான் இந்த காட்சி கிடைச்சது. பிறகு என்னுடைய பக்தி மார்க்கத்தை சொல்றேன்னு சொன்னால், பிறகு நாங்கள் அங்க அம்பாள் கோயில் ஒன்று இருந்தது, மனோன்மணி அம்பாள் ஒன்று. அது புதுசா கட்டினது. ஆனா ஒரு பழசா ஒரு சின்ன மண்டபத்துல இருந்தது அந்த அம்பாள். பிறகு இன்னொரு இடத்துல பாலஸ்தானம் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆலயங்கள்ல நான் செக்ரட்டரியா இருந்தேன். ஒரு சடிதியா நடந்த விஷயம் என்னடா, என்னுடைய உறவினர் தம்பிவா ஒரு கூட்டம் நடக்குது போவோம் வான்னு சொல்லி அவரு பிளானோட என்ன கூட்டின்னு எனக்கு தெரியாது. அங்க போனா என்ன, அந்த கூட்டத்துல அந்த நிர்வாகத்துல பரிபாலன சபையில என்ன காரியதர்சியா தெரிஞ்சு விட்டேன். அப்ப இருந்த ஒரு நிர்வாகம் நல்ல ஒரு திறமான நிர்வாகம். ஆனா எல்லாரும் கொண்டு நடத்தினது இந்த ஆத்மா தான். அப்ப அப்படி இருக்க ஆலய கட்டுறதுக்கு நிதி பிரச்சனை வந்து, அப்ப நாங்க தீர்மானிச்சோம், ஒவ்வொரு திருப்பணியும் ஒருத்தரிடம் கொடுப்போம். அந்த வசதியா இருக்கிற பிசினஸ்காரர் வீட்டை கொடுப்பான்னு சொல்லி எங்களோட சித்தப்பா ஒருத்தர் இருந்தார், மார்க்கண்டு. அப்ப அந்த ஓடு போடுறதுக்கு எல்லாம் இருக்கிட்ட தான் அதை கொத்து கொண்டாரு. அந்த ஓடு முழுக்க தான் போட்டு தர்றேன்னு சொல்லி. அப்புறம் அந்த கட்டிடம் வந்து முந்தி இருந்த நிர்வாகம் வந்து இடையில விட்டுட்டு போயிட்டு அறகுறையில. அப்புறம் நாங்க அதை முழுமையா கட்டி அதெல்லாம் இது பண்ணி வரைக்க ஒரு கட்டத்துல எங்களுக்கு நிதி பிரச்சனை வந்தது. நிதி பிரச்சனை வரைக்க மணல் தந்தவை இதெல்லாம் மறுத்துட்டேன் தர்றதுக்கு. அப்ப அவங்க ஆசாரியர் எல்லாம் தாங்க மட்டக்களப்பு
போய் அங்க இன்னொரு கோயில் திருப்பணி இருக்க செய்துட்டு வரோம். எங்களை போனா வரானேன்னு தெரியும் வேண்டாம், அது முடிஞ்சுதான் நீங்க வரீங்கன்னா சுழங்கி போகணும் யோசிச்சுண்டு அன்றிரவு அம்பாள் வந்து கனவுல சொன்னார், அந்த துறப்பு தாரம் கொண்டு காசு இருக்குது போயிடுன்னு சொல்லி. அப்ப நான் உடனே வெளில அவங்க நிர்வாக சொன்னேன், இப்படி கனவு கண்ட நான் அது உண்மையே பொய்யோ தெரியா இருக்கா, நாங்க உண்டியல உடைச்சு திறந்து பார்ப்போம். அப்ப உண்டியல மேனேஜர் வந்து திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு 100 ரூபா வரையெல்லாம் இருந்தது. என்னன்னு சொல்லி அப்படி நாங்க இதண்டு உடனே ஒரு ஆர்வம் சொன்னார், உங்களுக்கு காசு வந்து சுவிஸ்ல இருந்து வந்துருக்கு, எங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷம். ஆனா அதே வந்து சொன்னவர் தான் அந்த மணல முதல் மாட்டு வந்துட்டார். இப்ப காசு வந்து சொன்ன உடனே அவர் சந்தோஷம். மற்ற அதுல ஒரு ரகசியம் என்னன்னு சொன்னா, அவ தந்த துறப்பு அந்த மாஸ்டர் போட்டு நெளிஞ்சிருந்து அப்புறம் அவ வந்து காசு எல்லாம் தந்துட்டாங்க 30,000. அப்ப 30,000 அது பெரிய லட்சக்கணக்கான காசு. அப்ப 86ஆம் ஆண்டுல அது பிறகு திருப்பணி தொடர்ந்து நடந்தது. நடக்க ஆலயங்கள்ல சன்னதிகளுக்கு கீழே பதிக்கிறது கிரனைட் கல்லு, இந்த அவசியம் செய்ய எல்லாம் போட்டுட்டா ஊறிடும். அப்ப கிரனைட் கல்லு ஒயிட் கல் வெள்ளைக்கல்லு தான், கீழ்மேல கல்லு தான் பாவிக்கிறது. அப்ப ஆசாரியர் சொன்னார், தான் கீழ்மேல இருந்து கல்லு எடுத்து தாரன் எல்லாம் செதுக்கி. ஆனா நீங்க கொண்டு அப்ப வந்து பண்ண பாலம் வந்து பூட்டி இருந்தது. போக்குவரத்து அராலி வந்து புங்குடுதி குறியாட்டம் வந்து நயனாதியில நாங்க நேவில எல்லாம் இறங்கி அடையாள எல்லாம் காட்டி தான் அப்புறம் அனல்திக்கு சாமான் எல்லாம் செக் பண்ணி அனுப்புவாங்க. அப்ப அவர் சொன்னார், அராலி பக்கம் அடுத்த பக்கம் தான் தருவன், வடக்கு பக்கத்துல கொண்டு வந்து நீங்க தெற்கு பக்கத்துக்கு இஞ்சால கொண்டு வரணும். போட்டுல கொண்டு வந்து அப்புறம் ஏத்தி வந்து குறியாட்டுவான்ல இறக்கி அப்புறம் லோஞ்சில ஏத்தி அப்புறம் நயனாதி போய் இப்படி பாருன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான பணம் முடியும். அதுக்கு வடக்கு வீதியில தான் அவரோட காய்ச்சல் நான் ஆசாரியோட நான் அப்படின்னா நிர்வாகத்தோட காய்ச்சி போட்டு என்னன்னு சொல்றேன். இல்லைன்னு சொன்னா சீமந்த் தான் பூச வேண்டியிருக்கு. அப்ப ஏன்னா இவ்வளவு கொண்டு வந்து வரணுமே அந்த இவ்வளவு இதுக்குள்ள. அப்ப அன்றிரவும் எனக்கு காட்சி கிடைச்சது என்னன்னு சொன்னால், என்னோட கல் இருக்குது, நீ ஏன் ஆசாரியோட பேரம் பேசுறீங்க. உடனே நான் வெள்ளன வந்து உடனே நிர்வாகத்துக்கு சொன்னா, இப்ப குருக்கள் என்னண்டு ராஜா குருக்கள் அவர் திருவண்ணாமலை சிவன் கோயில்ல பூசாரியா இருந்தவர். ஆனா எங்க ஊர் தான். அவரு தகப்பு தான் முதல் பூசாரியா இருந்தார். இப்ப இவர் இருந்தார். அவர் சொன்னார், மாஸ்டர் நான் சின்ன பிள்ளையா இருக்க அந்த பழைய கோயில் வந்து வெள்ளக்கல்லாம் இருந்தது, இப்ப சீமந்து பூசி இருக்குன்னா சில நேரம் வரிக்குமென்று செய்யறேன், ஏன்னா தீப்போது சொல்லி மேனேஜர் பின்வீடுலான் இருக்கிறார் கோயில். அப்புறம் சின்ன ஒரு அளவாங்க கொண்டு வாங்க ஒரு ரெஞ்சி பாப்போம். அப்படி ஒரு இது பண்ணி விட்டு டாங்கண்டு சத்தம் கேட்டுது. பார்த்தா 4 பக்கம் கிரனைட் ஏற்கனவே இருந்திருக்கு. ஆனா அது பிளாஸ்டர் பண்ணி இருந்தபடியா தெரியல. கனவுல வந்து இந்த காட்சி கிடைச்சிருக்கு. சரின்னு சொல்லி நாங்க அதை பாய்ச்சி 8 சன்னதிக்கும் போட்டு மிச்ச கல்லு மகாமண்டபம் இருக்குதானே கொடுத்த முன்னு அதுக்கும் அந்த படிக்க வச்சுட்டோம். அப்ப அந்த கல்லு இந்த கனவு எங்களுக்கு வர இல்லையாண்டா லட்சம் எங்களுக்கு செலவழிஞ்சிருக்கும். அப்படியும் எல்லாரும் சொல்லுவீங்கன்னா இவ்வளவு கல்லு தான் கொண்டு வரணும். அப்ப நாங்க அங்கிருந்து கொண்டு வந்து இவ்வளவு செலவு அப்படி கட்டி கும்பாபிஷம் எல்லாம் நாங்க ஒரு தடவையும் கொடுத்து ஒருதையும் கும்பாபிஷம் எல்லாம் செய்யுது. அப்ப கும்பாபிஷம் செய்ய 2 பேரு ஒரு அபிப்பிராயம் என்னன்னா, எங்களுக்கு பரம்பரை குருக்களா இருந்தது வைத்தியநாதர், அவர் தான் எல்லாம் செய்யறது. ஆனா புங்குடுதியில சின்னமணி ஐயா இருந்தார், அவர் இங்க ஊர்ல முடிச்சவர், அந்த பூசகட்ட பேத்திய. அப்ப எனக்கு ஒரு விருப்பம் இருந்த என்ன வேண்டாம், ஏன் தீ பகுதியில இளமாலா இருக்கிறார், வயசு போனவர் அவர், அப்ப இவரை கொண்டு செய்யலாம் தானேன்னு சொல்லி நான் ஒரு அபிப்பிராயப்பட்டு அவரோட சொல்லி அவரும் ஓமன்ட்டு பிறகு கும்பாபிஷத்துக்கு தேதி குறிச்சாச்சு. அப்ப அவர்கிட்ட போக அவர் சொன்னார், நான் இப்ப மலேசியா போறேன், போயிட்டு உடனே வந்துடும் ஒரு கிழமையில லிஸ்ட் எழுதி தந்தார், என்னென்ன சாமான நீங்க எல்லாம் ஆயத்தம் பண்ணுங்க, நான் வந்து குருக்கள் எல்லாம் இது பண்ணி செய்வோம். அப்புறம் நாங்க அந்த லிஸ்ட் கொண்டு போனா அவர் வரே இல்லை. அப்ப அவர்கிட்ட சிராசா குருக்கள் மகன் தான் நாங்க இருந்தார், பிள்ளையாளுக்கு பூசை பண்ணாராங்க. அவர் சொன்னார், அவர் வரமாட்டார், நீங்க வேறு யாரும் கொண்டு செய்யுங்க, ஏன்னா அங்க ஒரு கோயில்ல கும்பாபிஷேகத்துக்கு ஓம் பண்ணிட்டார் மலேசியாவில் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாம் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு நோட்டீஸ் வந்தீங்க எல்லாம் உடனே 16 போனோடனே அவர் சிரிச்சார். சரி போவோம், உடனே காரை பிடிச்சு எல்லாம் ஒரு 19 குருக்கள் வீடுகளுக்கு போய் ஆயத்தம் பண்ணி அவரும் நோட்டீஸ் எல்லாம் அழித்து வந்து பக்கத்துல பாரதி கோயிலுக்கு பக்கத்துல. அப்ப அந்த கோயில்ல பாரதி பக்கத்துல நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்து நிக்கிறோம் பாலத்துல ஊராடுற பாதையில. இவர் ஓடி வர்றாரு அங்க பூசவர்கிட்ட கண்ணனையாண்டு, அவர் முந்தைய அங்க பூசவரா இருந்தார். சின்னமணி வந்துட்டார் அப்படின்னு சொன்னார். நான் சொன்ன ஐயா ஒன்னும் செய்யல, என்னன்னு நாங்க நோட்டீஸும் அடிச்சு போட்டோம், குருக்களும் வாரார் குருக்கள் மேரும் வாரார் அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஒரு கும்பத்துல இருக்கலாம் இல்ல ஓதுவாரா இருக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. சரி என்று போனா அதுக்கு கூட முதல் கனவுல வேணா அந்த குருக்கள்
குருக்களை பெரிய குருக்களை அவர் வான கொம்பில பிடிச்சு நிக்கிறார். அப்ப நான் வந்து அந்த மற்ற அந்த பெரிய குருக்களை கொண்டு சொன்னோன்னா நீங்க கணப்பிள்ள நீ என்ன ஆடுனாலும் பெரிய குருக்களை தான் வருவார். அது கூட அந்த காட்சியில கிடைச்சது எனக்கு. அப்படி இருந்து நான் இவரை கொண்டு செய்யணும் தான் இருந்தேன். பிறகு இப்படி இருக்கிற நேரத்துலதான் நாங்கள் அந்த ஆலயத்தில எல்லாம் கும்பிட்டு உங்களை எல்லாம் கொண்டு நாங்க இந்த பயணம் வரை உங்களுக்கு தெரியும் எல்லாரும் அப்படித்தான் கொண்டு வரோம். ஏன்னா வந்து இங்க சேருவோம் கனடாவுக்கு. அப்படி வந்த இடத்துலதான் இந்த காட்சி, இந்த ஞானத்தின் காட்சி கிடைச்சது. சோ இப்ப உங்களுக்கு பக்தியில சின்ன வயதுல இருந்து பல பக்தி செய்திருக்கீங்க. பக்தியோட சேர்த்து அந்த பக்தியை கூட செய்யறதுக்கான அந்த காட்சிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. உங்களுக்கு கடவுள் ஆதாரம் இருக்குது அப்படி எல்லாம் நீங்க நினைச்சிருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல சமூகத்துல ஒரு முக்கியமான விஐபியாவும் இருந்திருக்கிறீங்க. வைசியமனாரும் 12 வருஷம் இருந்திருக்கிறேன். அப்ப பல விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்ப அந்த சக்தியுள்ள நிலையில உங்களுடைய பக்தி இருந்ததுல இருந்து இப்ப நீங்கள் ஆன்மீக விஷயத்துல ஈடுபடுறதுக்கும் என்ன தொடர்பு, அதை பற்றி சொல்லுங்க. இப்படி என்ன அந்த விஷயத்துல எப்படி பார்க்க என்னன்னு சொன்னால் இன்றைக்கு ஞானத்தின்படி பாபா சொல்றாரு என்னன்னா, இந்த சரியான பக்தி செய்து பக்தியில சேவை செய்யத்தான் நான் ஞானத்துக்கு எடுக்கிறேன்னு சொல்லி இப்ப 3 நாளைக்கு முதல் முரளியில சொல்லிக்கிறார். நான் அடிக்கடி சொல்றேன் தீவிர பக்தி செய்கிறவர்கள். அதை பற்றி நீங்க சொல்லுங்க. தீவிர பக்தி என்று சொல்ற பொழுது உங்களுக்கு வந்து முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு வருகுது. அதாவது உங்களுக்குள்ள அந்த அகங்காரம் இல்லாம போகுது, கடவுள்ற நம்பிக்கை வருகுது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்ப அந்த ஆன்மீகத்தை உணர்கின்ற சக்தி உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். இல்ல எல்லாருக்கும் யார் பக்தி செய்யறார்களோ அந்த ஆன்மீகத்தை உணர்கிற சக்தி இருக்கு. அப்ப அதனால இலகுவாக கடவுளுடைய வழிகாட்டல்களை பெற்றுக்கொள்றதுக்கு இலகுவாக முடியும். பலருக்கு இந்த வழிகாட்டல் கிடைச்சாலும் அதை உணர்ந்து கொள்ளுகிற நிலை இருக்கா. பக்தி செய்யறவர்களுக்கு அந்த பக்குவம் இருக்குன்னு சொல்லலாம். மற்றொரு தூய்மையான பக்தி தான் செய்தாங்க. என்னடா ஒரு சதம் கூட எங்கட கும்பாதத்துல பேசிக்க கையை இப்படித்தான் காட்டினா. எங்கட கையில எந்த ஒரு மார்வம் இல்லை. என்னன்னு சொன்னா ஒரு சதத்தை கூட நாங்கள இது பண்ணல. போக்குவரத்து கூட எங்கட பணத்திலான்னு போயிடுறேன். தன்னாதிகாரியும் வந்து செலவு முடிச்ச உடனே மிச்சத்தை கொண்டு கணக்கெல்லாம் கொடுத்து கணக்கெல்லாம் உடனே இன்றைக்கு ஒரு திருப்பணி நடக்க வேண்டாம், இத்தனை கடை மணல், இத்தனை வைக்கரி சீமந்து எல்லாம் போட்டு உடனே கணக்கு எழுதி சப்மிட் பண்ற அந்த திருப்பணி செய்கிற ஆக்கள். இப்ப உங்கள் பக்தியின் வரலாறு சொல்லிக்கொண்டு வாருங்கள். அதே நேரத்தில் வாருங்கள் நேர்களே, இப்பொழுது உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நம் உணர்வுகளோடு ஒன்று கலந்த அமுதமலை இணையதள வானொலியினூடாக ஒரு இனிமையான பாடலை கேட்டு மீண்டும் நாங்கள் அதில் இணைந்து கொள்ளும். சொல்லுங்க. இப்ப நாங்கள் ஞான மார்க்கத்தை பற்றி இந்த அனுபவங்கள் என்ன மாதிரின்னு சொன்னால், இந்த நாட்டில நான் 1992ஆம் ஆண்டு வந்தேன். நான் இங்க இப்படி வந்து இருக்கதான் நான் இங்க வேலை வாய்ப்புகள் பெற்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு பிறகு கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை செய்தேன். அப்படி இருக்கிற காலத்துல 2015ஆம் ஆண்டு ஒரு அதிகாலை 4 மணி அளவில் நான் உறக்கத்தில் இருக்கும் போது அது எங்களுடைய குலதெய்வமாகிய ஐயனார் கோயில் பெரிய ஒரு காட்சி கிடைத்தது. அதுல வந்து எப்படி இந்த ஞானத்துக்கு எனக்கு வந்து நான் சொன்னா அந்த காட்சி தான் எனக்கு இந்த கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு நான் தேடல் செஞ்சேன். யாரு அப்படின்னு தேடல் தெரிவிக்க அப்ப என்ன நடந்ததுன்னு சொன்னால், அந்த இங்க ஒரு கோவில் இருக்கு, அதே பேர்ல ஐயனார் கோயில், கிப்ளிங்ல நலதி ஐயனார் கோவில் இருக்கு. அந்த கோயில்ல திருவிழா செய்யறது நாங்க தான். இங்கேயும் திருவிழா தான், இங்கேயும் திருவிழா. அப்ப திருவிழா இருக்க நான் வெளியில தான் இருந்தேன். நான் எனக்கு அது இந்த காட்சி கிடைச்ச பிறகு கோயில்களுக்கோ பக்தியிலேயே ஒரு ஆர்வம் இல்லாம இல்ல. அப்ப என்னுடைய மாணவன் குமாரன் வந்து விட இந்த மாசம் இதுல குந்தி என்று அங்க ஐயர் உங்க தெற்ப போட கூப்பிடுறாரு. நாங்க எங்களோட மனைவி நிக்கிறா, வாக்கு போட சொல்லுங்க. என்ன இவ செய்யறேன்னு ஒரு அவசரம் பண்ணுவேன், புற பூசை பண்ணுவேன், அர்ச்சனை பண்ணுவேன், புற சாமியை தூக்கி இது பண்றேனுடைய ஒரு ஞானமோ ஒரு பிரசங்கமோ அது ஒண்ணுமே என்று இல்ல. இது ஒரு மொனோட்டனஸா தான் நடக்குது. ஒரு நாளும் அதுதான் நடந்துட்டு இருக்கும். அதுல ஒரு ஆர்வம் எனக்கு இல்லை. ஏதோ உங்களுக்கு நடந்திருக்கு கேட்டான். அப்ப நான் இப்படி அந்த காட்சியை சொன்னேன். இப்படி வந்து அந்த காட்சி கிடைச்சது. அப்படியா? அப்ப இந்த திருவிழா முடிஞ்ச உடனே உங்களை நான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரும். எனக்கு சந்தோஷம். அப்படி ஒரு இடம் இருக்கான்னு சொல்லி அப்ப உடனே திருவிழா முடிஞ்ச உடனே அவரோட நான் வாகனத்துல போய் கிளிங்டன் 3000 இதுல கொண்டு போறேன். அங்க வெளியிருந்தது பிரகுமாரி ஆத்மீக நிலையம். அப்ப நான் அங்க போய் சரின்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா நான் பார்த்த காட்சி அங்க அப்படியே நேர கண்டேன். ஆனா உயிரோட வந்தவர் பெரிய படத்திலே இருந்தார். மற்றும் முன்னுக்கு வந்தாக அந்த இதா வந்தாக்கள் எல்லாரும் அவரு பின்னால வந்தாக்கள் முன்னில அங்க தியானத்திலே இருந்தேன். அப்ப நான் இதுதாடாப்பா நான் கண்ட காட்சி கொஞ்சம் சத்தமாக ஒரு சிஷ்யம் வந்து சொன்னா கொஞ்சம் மெதுவா கதையுங்க.
தியானம் நடந்துட்டு அப்ப நான் உங்களுக்கு சந்தோஷம். இப்ப ஏன்னா உங்களோட வாழ்க்கையில கூடி நீங்கள் பக்தியிலையும் உங்களுக்கு சில அடுத்த முடிவு என்ன முடிவு எடுக்கணும்ன்றது காட்சியா கிடைக்கிற பொழுது அடுத்த ஆன்மீக முயற்சிக்கும் இந்த காட்சி வந்து ஒரு அடித்தளமா அமையுது இல்லையா? அப்ப அது இடத்தை கண்ட உடனே இதுதான் உங்களோட இடம்ன்றதை நீங்க நான் எனக்கு ஒரு ஆதங்கம் இவர் உயிரோட வந்து இப்ப உயிரில்லாம இருக்கிறாரு என்னன்னா அவர் சொன்னார். அவர் 69ஆம் ஆண்டு அவர் உடலை விட்டு பிரிஞ்சிட்டார். ஆனா அவற்றை கைங்கரியம் தான் இது நடக்குது அவற்றை இதுல நல்ல இதுன்னு சொல்லி உடனே நான் சொன்னேன். அப்ப இதுக்கு என்ன மாதிரினா அவர் சொன்னார் நீங்க வாவப்படுக்கணும் 7 நாள். அப்ப நான் இப்பயே எடுக்கிறேன். எனக்கு வாவப்படுத்த தயானிக்கு நான் போன் பண்ணேன். அந்த போன் பண்ணேன். வேற அங்க வீட்டும் போகல. அப்ப போன் பண்ணா அவ சொன்னா சனிக்கிழமையில வாக்கு வர்றது நீங்க வர சனிக்கிழமை வாருங்கன்னு சொல்லி சரியென்று நான் அப்ப எத்தனை மணிக்கு கிளாஸ் 7 மணிக்கு காலையில. அப்ப நான் அங்கேருந்து வெளிக்கிட்டு 5 மணிக்கு எழும்பி குளிச்சு 6 மணிக்கு வெளிக்கிட்டு வந்தா முதல்ல வந்துருவேன். அப்ப வந்து ஒரு கிளாஸ் மாற்றோம்னா அதோட எங்களோட ஊர் பிள்ளைகளும் இருந்தவ. ஆனா பிறகு வரவே இல்லை. பிறகு நான் 7 நாள் வகுப்பு எடுத்தாச்சு தான். அப்ப இடையில சொன்னவா காபூர்ல தான் இந்த வாரம் இங்க இவ்வளவு நேரம் அங்க எனக்கு நான் இங்கதான் காட்சி கிடைச்சது. நான் இங்கதான் நடிப்பேன்னு சொல்லி 7 நாள் வகுப்பு எடுக்க 7 நாள் முடிஞ்ச இல்ல 10 நாள் எடுக்கணும். அது என்ன 7 நாள் இல்ல 3 நாள் முரளி வகுப்பு இருக்குது. அதே எடுத்தீங்கண்டா சரி. அதுக்கு முதல்ல இந்த முரளி பேப்பர் எடுப்பேன்னா எடுக்க விடுறே இல்லை. அது இப்ப உங்களுக்கு உதவாது. இப்ப நான் 10 நாள் வகுப்பு எடுத்துட்டு பிறகு உங்களுக்கு தெரியும் நான் காவரவில் வந்து எல்லாம் வகுப்பு எடுத்தேன். படப்பேக இந்த முதல்ல வந்து நிப்பேன். நீங்க வந்திருக்க மாட்டீங்க. வந்து போன் அடிக்கிறது வர்றீங்களா அந்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கும். அப்படி எடுத்து உண்மையிலே எனக்கு இது ஒரு அற்புதம்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் படிக்கிற காலத்திலே எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது. நான் வானந்திர புத்தகங்கள் வாசிக்கிறது. அப்ப அவர் மரணத்து பின்னண்டு எல்லாம் எழுதியிருக்கிறார். சோக்ரட்டிஸ் அவையென்று எல்லாம் வாசிக்கிறார். அந்த ஞானத்தை பற்றி எல்லாம் எழுதியிருக்கேன். நான் திருமணம் முடிக்க கூடாது ஆனந்த மாதிரி போகணும். ஆனா தற்செயலாகத்தான் அந்த வேலை கிடைச்சது. படிச்சு கனகாலம் வேலை இல்லாது வேலை கிடைச்ச பிறகுதான் திருமணம் நடந்தது. இல்லைன்னா சன்னியாசியா தான் வந்திருப்பேன். இப்ப வந்து இந்த பக்தியில வந்துட்டேன். அப்ப நீங்க முதல் விஷயம் உங்களோட வாழ்க்கை வரலாறுல பக்தி வரலாறு, அது தீவிரமான பக்தி இருந்தது, உங்களுக்கு காட்சிகள் கிடைச்சது, அதே நேரத்துல உங்களுடைய ஆன்மீக தேடலும் இருந்தது, ஒரு சன்னியாச வாழ்க்கை வாழணும் நோக்கம் இருந்தது, அதே நேரத்துல குடும்ப வாழ்க்கையிலும் இருந்தீர்கள். இதெல்லாம் ஒரு அடித்தளமாக இருந்த பிறகு இப்ப நீங்கள் ஆன்மீக முயற்சியில வர்ற பொழுது அந்த பாடங்கள் எடுக்கிற பொழுது என்ன மாதிரியான உணர்வுகளை பெற்றுக்கொண்டீங்க? சில உண்மையா இருக்குது அல்லது என்ன அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சேன்னு சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரியும், ஆன்மீக தேடல் இருந்த 4 புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கிற பொழுதும் இப்ப ஒரு இந்த ஞானத்தை கேட்கிற பொழுது என்ன மாதிரியான கண்ணோட்டம் உங்களுக்கு இருந்தது, கருத்துக்கள் இருந்தது? இந்த கல்வியை பற்றி சொல்றேன். நான் ஒரு ஸ்காலர்ஷிப் ஒரு பள்ளிக்கூடத்துல வடலூர் ஒரே ஒரு மாணவனாக ஈடுபட்டு சூப்பர்கிரேட் காலேஜா இருந்து ஸ்டான்லி காலேஜ்ல நான் போய் படிச்சேன். அங்க படிக்க கூட ஒரு யோகர் சுவாமிகள் இருந்தவர். ஆனா போகலாம் போர்டிங்ல இருந்தபடியா போகலாம் போச்சு. இல்லைன்னா அங்க போயிருக்கலாம். ஆனா அவற்றை அனுபவங்கள் சொல்லுவேன். இப்ப எங்களுக்கு ஒரு பிசிக்ஸ் மாஸ்டர் இருந்தவர். ஏன்னா அந்த அனுபவங்களை சொல்றேன். அவருக்கும் துருராஜா மாஸ்டர் கண் தெரியாதவர். கரண்ட் இதெல்லாம் செய்யறா கையை ஒரு இடத்துல வச்சு பிளாக் போர்ட்ல அது இப்படி சொல்லி வருவார். அப்ப அவரு கண் தெரியாண்ட உடனே எங்களோட மாணவர் சொன்ன மடத்திரை சுவாமிகள் இருக்கிறார். அவர்கிட்ட போனா சில நேரம் வந்து அவருக்கு இந்த கட்ராக் வந்து அவர் வந்து நல்ல ஒரு திறமான ஒரு ஆசிரியர். பிசிக்ஸுக்கு அவர் தான் பிசிக்ஸ் படிப்பிச்சது. உடனே சரியண்டு நான் போகல, மற்ற மாணவரோட போயிருக்கிறார். கார் பிடிச்சண்டு போய்க்கு மாணவர் சொல்லி இருக்குன்னு அவருக்கு சும்மா வருங்கையோட போகல ஒரு பழங்கிழங்களும் இல்ல வாங்கடா போவோம்னு சொல்லி போயிருக்கிறார். போய் அங்க அவற்றை மடத்துக்கு முன் கேட்டுல போய் அங்கேயே நில்லு, நீ வந்து நான் என்றதை விட்டுட்டு புறவா, உனக்கு வருத்தம் மாதிரம் நீ நான் என்றதை விட்டா. அப்ப நான் என்னடா நான் என்றா அகங்காரம். அந்த அதுல இருந்து இந்த ஆத்மா இப்போ இந்த ஆத்மான்னு தான் சொல்றேன். ஏன்டா நான் என்றா எனக்கு ஒரு அகங்காரம் இருக்கும். அப்ப அந்த ஒரு அனுபவம் இருந்தது. பிறகு இங்க வந்து அவப்பெல்லாம் எடுத்து இங்க வந்து நீங்க அந்த முரளியை வாசிக்க மற்ற அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் வரும். இந்த ஆத்மா வந்து 2007ஆம் ஆண்டு கன்னியாகுமரியிலிருந்து காசி வரைக்கும் கிட்டத்தட்ட 100 ஆலயங்களுக்கு போனது. 45 நாள் பெரிய யாத்திரை. மனைவி மற்ற மகளோடு போனேன். அங்க போனா அது வந்து எல்லா சமய உறவர்கள் பாடின ஸ்தலங்கள் அதுகள் இல்லையா எல்லாம். அப்படின்னா அங்க போய்க்கு ஒரு வைப்ரேஷன் தெரியும் எங்களோட ஒரு உடம்புல. அங்க நாங்க வேறையா மாறிடுவோம்.
ஒரு புல்லரிப்பு மற்ற அந்த பக்தி மார்க்கமும் அதான் பாபா சொல்றார், பக்தி மார்க்கமும் உச்சம்தான் இல்லையாண்டு இல்ல. அப்படி அந்த பாக்கியம் இருந்தது கன்னியாகுமரியில காசி வரைக்கும். அப்ப நான் நினைச்சது காசியில குளிக்கணும். அப்ப 3-4 இடத்துல அங்க தீர்த்தம் ஆடினாங்க. முதல் போய் காசி போய் திருவோணி சங்கமம்னு சொல்லி அலகாபாத்ல இருக்குது. 3 திருகண்டா 3 தானே, 3 ஆறுகள் கதைகள். அது ஒன்று கீழால வருது சரஸ்வதி நதி, மற்றது அதுல தீர்த்தமான நடுவில் ஒன்று தீர்த்தமானது. ஆனா அது பார்க்க அந்த ஆலயங்களுக்கு போனார் வியாபாரம் மாதிரி தான் இருந்தது. காசியில முழுக்க வியாபாரம். எங்களுக்கு ஒரு இடம் தந்தாலும் அவன் கண்காட்டிட்டு போயிருவான் அந்த முதலாளி. கண்டா ஒரு கொமிஷன் வள்ளத்தை பிடிச்சாலும் அப்படி 60 இதுதான் இருந்தது. ஆன்மீகம் இல்லையன்று இல்ல, ஆனா வியாபாரமா இருந்தது. எல்லாம் வியாபாரம் தான். அந்த காசி ஒரு புனித பூமி. இப்ப நாங்களும் காசியில கங்கையில முழுகைக்க 2 நாள் முழுகினாங்க. போய்க்கு முதல் நாள் நாங்க முழுகிட்டு இருக்க அதுல குருக்கள் இருந்தார், பக்தியின் இதை சொல்றார். அவர் சொன்னார், நீங்கள் சுவாமியை சந்திக்க போறீங்களா, குயிக்கா போகலாம், இல்லைன்னா நாள் கணக்குல செல்லும், அதுக்கு என்ன எனக்கு 300 ரூபாய் நீங்க தருவாங்க அங்கத்தே காசு. சரி தாரன்ட்டு அவர் கூட்டியன் போனா அவர் அந்த எல்லாரும் விரத்தி வார இடத்தால அந்த எக்ஸ்டிப் பண்ற இடத்தாலதான் எங்களை கூட்டின்னு போறார். அங்க எல்லாம் ஆமியெல்லாம் நிக்குது, அவங்களுக்கு எல்லாம் கண்ணா காட்டி ஆமி நிக்குது. அப்புறம் கடைசியா போறோம்னு உள்ளுக்கு எங்கட எல்லா சாமானையும் வாங்கி வச்சுட்டாங்க. பேனையில இருந்து எல்லா சாமானும் பேக் எல்லாம் வாங்கி, ரெண்டாவது பாதுகாப்பு காண்டி அந்த முஸ்லீம் பிரச்சனையால உள்ளுக்கு போயினோடனே நான் வாங்கிட்டு போனேன், கொண்டு போன தீர்த்தம் மற்ற பூக்கள் அதெல்லாம் ஐயர் வாங்கி நாங்களே தொட்டு சாமியில தொட்டு, அது நிலத்துல இருக்குது சிவலிங்கம், ஒரு சின்ன சிவலிங்கம். அதை தொட்டுக்கிட்டு எல்லாம் அம்சம் எல்லாம் செய்து பூசை எல்லாம் செய்த பிறகு அவரு காசு கேட்டாரு. இப்ப 100 ரூபாய் கொடுத்தோம் அவருக்கு. நாங்க எங்களை கூட்டி வந்தவர் பொருங்க நில்லுங்க இடையில விட்டுட்டு ஓடி வந்தார். போய் அந்த காசை வாங்கி வந்துட்டாரு அவரு பங்குக்கு. நடக்கிற நிலையில பக்திய துஷ்பிரயோகம் செய்யணும். அந்த விஷயமா நீங்கள் தீவிரமாக ஒரு உண்மையான பக்தனாக இருந்தவர் இந்த வழி போலியான விஷயங்களை பார்த்து இருக்கிற நிலையில ஏதாவது உங்களுக்கு வெறுப்பு வந்ததா? அல்லது இல்ல வெறுப்பு இல்ல, என்ன இது கலியுகம். இப்ப தெரியுது தானே, கலியுகத்துல இப்படிதான் நடக்கும். இப்ப ஒரு முக்கியமான நிலைக்கு நாங்க வந்திருக்கிறோம். நீங்க இப்ப தீவிர பக்தி செய்திருக்கிறீர்கள், பல விஷயங்கள் வாழ்க்கை அனுபவங்களை பெற்றிருக்கிறீர்கள், இந்தியாவுக்கு போயிருக்கிறீர்கள், இப்ப யாத்திரை செய்திருக்கிறீர்கள், எல்லாத்தையும் பார்த்திருக்கிறீர்கள். அதே நேரத்துல இப்ப ஆன்மீக ரீதியாக ஞானத்தையும் பெற்றிருக்கிறீங்க, அனுபவங்களையும் பெற்றிருக்கிறீர்கள். இன்னும் கூட அதை பற்றி நாங்கள் உங்களோட பேசுவோம். வாருங்கள் நேயர்களே, இப்பொழுது உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நம் உணர்வுகளோடு ஒன்றி கலந்த அமுதமலை இணையதள வானொலியின் ஊடாக ஒரு இனிமையான பாடலை நன்றாக ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறோம். திரும்பவும் உங்களுடைய உரையாடலை தொடருவோம். சொல்லுங்க. பிறகு காபரோலே நீங்க சென்டர் திறந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி சென்டர்ல நடந்தது. அந்த முரளிகளை வாசிக்க அந்த சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் காணிக்க ஒரு இல்லையில்லாத சந்தோஷம். சரியான பாதைக்கு வந்துட்டோம், சத்தியமான பாதைக்கு வந்துட்டோம், உண்மையான பாதைக்கு வந்துட்டோம், ஒரு சந்தோஷம். அப்ப இதை நான் விடக்கூடாது, இதுதான் நமக்கு வாழ்க்கை இறுதி வரை சொல்லி பிறகு ப்ரோக்ரஸ்லயும் அங்க எல்லாம் நீங்க எனக்கு சிவபதம் நீங்க ஈவினிங் புதன்கிழமையில அங்க இருக்கணும்னு சொல்லி காலையில இருப்பேன்னா நான் ஈவினிங்ல, ஏன்னா நான் ஃப்ரீயா தான் இருந்தேன். அந்த சர்வீஸ் செய்தாங்க. மற்றதெல்லாம் நல்ல சுகமா போயின்றது. பிறகு நாங்கள் இப்ப இருக்கிற இந்த சென்டருக்கு வந்துட்டோம். இப்ப இதுவும் பார்த்தா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு சின்ன மதுபன் தான். ஆனா மதுபனுக்கு போற வாய்ப்பு போன வருஷம் இருந்தது. அப்படி போயிருந்தாலும் எனக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும். என்னன்னு சொன்னால் சில இதுகள் வர வேண்டியது வரும், நடக்க வேண்டியதான் நடக்கும். எல்லாம் நாடகம் தான். இப்ப நாங்கள் இப்ப முழுமையா நம்புறது இந்த நாடகம். இது ஒரு நாடகம். நாங்கள் நடிகர்கள், எங்களோட பாகத்தை நடிக்கிறோம். இப்ப அங்க நான் முன்னையில போயிருந்தேன்டா நான் 3 தரம் போயிருப்பேன். இங்க அந்த அக்டோபருக்கும் போயிருப்பேன், கிறிஸ்துமஸுக்கு போயிருப்பேன், நியூ இயர் பொங்கலுக்கு இல்ல இங்க ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டேன், நியூ இயருக்கும் 3 இதுக்கும் போயிருப்பேன். ஆனா அந்த பாக்கியம் இல்லை. ஆனா அதுக்கிடையில எனக்கு சில உடல் ரீதியான பாதிப்புகள், பாதகமான பாதிப்பு, அது அங்க வந்திருந்தா கரைச்சல கஷ்டப்பட்டு அந்த அவைக்கும் கஷ்டம் இருக்கும். சரி அடுத்த முறை போவோம்னு சொல்லித்தான் நான் இந்த மனதை ஆற்றினான். பிறகு இப்ப இங்கேயும் கூட எனக்கு இந்த ஞானத்துல வந்த காலங்கள்ல ஒரு 2 கிழமை பிறகு நான் விடிய தியானம் முடிஞ்சு 5 மணி போல கட்டில அண்ணாந்து சீலிங்க பார்க்க அது நேரடியாக ஒரு காட்சி கிடைச்சது. ஒளி வட்டம், அது நட்சத்திரங்கள் எல்லாம் நடுவில் பாபா என்ற ஒளி இருந்தது. 2 பக்கம் சிவசிவாண்டு ஒரு சிவப்பு எழுத்துல எழுதியிருந்தது சிவசிவா. நான் வடிவா அவரை பார்க்கணும்னு எழும்பினேன். அதுக்கிடையில அந்த காட்சி போயிட்டு, இது கனவு இல்ல, நேரடியா கண்ட காட்சி. பிறகு காட்சிகளை பொறுத்தவரையில லட்சுமி நாராயணனாகவும் நாராயணாவும் கண்டாங்க காட்சி. அது கனவிலான் வந்த எல்லா காட்சிகளும் காலை வேளையெல்லாம் தெரியும். ஏன்னா காலை வேளையில நாங்க விழிப்பு
விழிப்போட இருப்போம், உறக்கத்திலே இருப்போம். அப்ப காண்ற காட்சிகள் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா ஆழ்ந்த உறக்கத்திலே இருக்க காண்ற காட்சிகள் எங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அந்த ஆத்மா உடல்ல இராது. அது எங்கெங்க போகுதோ அந்த காட்சி தான் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். அது எங்களுக்கு ஞாபகம் வராது. அதுல அனுபவம் இராது. எங்களுக்கு புது புது ஆக்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா வெள்ளனை பார்த்தா எல்லாம் மறந்து போயிருக்கும். ஆனா அந்த காலையில காண்ற காட்சி ஞாபகம் இருக்கும். அப்போ இறக்கும் வரைக்கும் ஞாபகம் இருக்கும். அப்ப அண்டை முரளியில லட்சுமி நாராயணன் உண்டாத்தான் கண்டது. அப்போ நான் இந்த கனவை கண்டனு சொல்லி நான் மனோஜ் பாக்கி சொன்னேன். அவர்கிட்ட லட்சுமி காலை பிடிச்சிட்டு இந்த வாவா கேட்டார். அப்ப நான் சொன்னேன் இல்ல அவ பின்னால இருந்தவா. ஏன்னா அந்த காட்சி எல்லாம் அங்க கோயில போயிருக்கிறோம். அந்த நேர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர்கள் சில வழி நினைக்கலாம் இப்படி எல்லாம் நடக்குமான்றது. ஆனா இது எல்லாருக்கும் இல்ல. இப்ப உங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு அனுபவங்கள் இல்லையா? இந்த அனுபவங்கள் எல்லாருக்குமே கிடைக்க போறது இல்ல. கிடைத்துதான் அவர்கள் இந்த ஆன்மீக முயற்சியோ அல்லது அவர்கள் பக்தியினுடைய பின்பற்றினர் என்று சொல்ல இயலாது. எல்லாரும் பக்தியாகவும் இருந்திருக்கிறார்கள், ஆன்மீகத்தையும் கடைபிடித்திருக்கிறார்கள், ஆன்மீக முயற்சியில முழுமையாக ஈடுபடுறார்கள். ஆனால் அவர்களுடைய விளக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஆனா உங்களுக்கு இதுல கிடைக்கிற விளக்கங்கள் ஒரு ஆழமாக ஒரு பதிவை உங்களுக்கு உருவாக்கி இருக்கேன் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த காட்சிகள் கிடைக்கிற ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு பாக்கியமாக இருக்கு. நிச்சயமாக அது நல்ல விஷயம் இல்லையா? ஆனால் கேட்கின்ற நேர்கள் அதை நினைக்க கூடாது. அவர்கள் கட்டாயம் தங்களுக்கும் ஏதோ கிடைக்க வேணும் என்று நினைக்க கூடாது. இது ஒரு நல்ல அனுபவம் தான். அதே நேரத்துல இப்ப உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில நீங்கள் காட்சியில் தான் நம்பி இருக்கிறதாக இல்லையா? அண்டை முரளியில லட்சுமி நாராயணன் கண்ட காட்சியில முரளிய வாய்ச்சா அதுல காட்சிகளை நான் கூடுதலாக பக்தர்கள் தான் காட்டுறேன். காட்சி உங்களுக்கு குறைவு. ஆனா நீங்க காட்சி மாதிரி ஆகலாம்னு சொல்லி நினைக்க கூடாது. ஆனா முயற்சி செய்யணும். அந்த முரளியில இருந்தா நீங்க முயற்சி செய்வதன் மூலம் தான் இப்படியான இதெல்லாம் அடையாள முடிய. காட்சியை கண்டோன்னா நீங்கள் அதை நம்பி இருக்கல. நீங்களோட முயற்சியில முன்னேறணும்னு சொல்லித்தான் அந்த இதுல போட்டிருக்கு. நல்ல விஷயம். இப்ப நீங்க இந்த முயற்சியை பற்றி சொல்ற பொழுது இப்ப நீங்கள் இந்த சமூகத்துல ஒரு மதிக்கப்படுகிறவரா நீங்க இருக்கிறீர்கள். பல தொண்டுகளையும் நீங்கள் செய்து வந்திருக்கிறீங்க. உதாரணமாக இருக்கிறீர்கள், நேர்மையாக இருக்கிறீர்கள். இப்ப நீங்க ஆன்மீக முயற்சியில இருக்கிறீர்கள். இப்ப நீங்கள் ஆன்மீக முயற்சி என்று செய்யற பொழுது ஒரு நாளைக்கு எப்படியான முயற்சியை செய்யறீங்கன்றத நேர்களுக்கு சொல்றது நல்ல நான் நினைக்கிறேன். என்ன நடக்க ஒரு முழு நாள்ல என்ன செய்யறீங்க நீங்க? முழு நாள்ல நான் உதாரணமாக உறக்கத்துக்கு போய் 9-10 மணிக்கு உறக்கத்துல போயிடுவோம். ஏன்னா அதுக்கு முதல் நியூயோர்க்ல இருந்து ஜூம்ல இது நடக்கிறது, அவ்வியக்த முரளி என்ற இதுகள் நடக்கிறது, அவ்வியக்த நிகழ்ச்சிகள். அதுல மோகினி தீதி தான் பங்கு பெற்றது. அதுல நான் தவறாம அதுல பங்கு பெற்றேன். பிறகு அது 9 மணி 8:30 அப்படி முடிஞ்சிடும். சில நேரம் 9 மணிக்கும் இரவெல்லாம் 9 மணிக்கு வர முடிஞ்சது. அது பிறகு நான் என்ன செய்யறேன், ஒரு முரளி வாசிப்பேன். அந்த முதல் நாள் முரளிய வாசிச்சு போட்டு தான் உறங்குறது. உறங்கி சரியா அலாம வச்சுட்டு அலாம் அடிக்க முதலையும் சில நேரம் 1 மணி 12 மணிக்கு எழும்புறது. பிறகு திரும்ப படுத்து போட்டு கொஞ்சம் பிறகு அலாம் பிறகு எழும்பிடுவேன். அநேகமாக 3-4 மணிக்கு இடையில எழும்பிடுவேன். 3க்கு தான் எழும்புறது. 3க்கு எழும்பி காலை இதெல்லாம் செய்து குடிச்சு முழுகி ஒரு சின்ன ஒரு டீயும் போட்டு குடிச்சிட்டு பிளேண்டி ஏன்னா சோம்பலா இருக்கும். அது பிறகு தியானத்துல இருக்கிறது. தியானத்துல இருக்க பாபாவில நினைச்சுட்டு தான் இருக்கிறது. அவரை நினைக்கிறதோட சக்கரத்தை சுத்துறதுன்னு சொன்னா இந்த முயற்சிகளை செய்து அப்படியே தியானத்துல இருக்க இசைகளும் போயின்னு இருக்கும். உங்களோட ஸ்காபரோ சென்டர் இதுதான் நாங்க காலையில செய்யறது. அதோட அப்படியே கண் மூடாம கண்ணை திறந்து கொண்டே தியானத்தில இருந்து நல்ல அனுபவங்களை பெறுகிறீங்க. நல்ல அனுபவம் பெறதோட உலக சேவையும் செய்யறது. எப்படி என்றால் 4 அறைக்கு வந்துட்டு சொன்னால் உலக சேவைக்கு நான் பாபாவையும் கூட்டிட்டு போறது. எப்படின்னு சொன்னா இங்க இருந்து உடலற்றவனாக உடல்ல இருந்து விடுபட்டு இந்த புள்ளி வடிவான ஆத்மா இந்த ஆகாய சூரிய நட்சத்திர மண்டலத்தையும் தாண்டி அதுக்கு அப்பால் உள்ள செம்பன்றத்தினான ஜோதி பிரகாச பிறந்த உலகமாகி எங்களோட சொந்த வீடு அப்பா அம்மாண்ட வீடாகிய பிறந்தமத்துக்கு போய் அவற்றை மடியில இருந்து அவரை இந்த திருஷ்டியை பெற்று ஆத்மாவின் சக்தியும் பெருக்கி பிறகு மடியிலேயே அகநோக்கா இருந்து மனம் புத்தி சம்சாரம் அவரை நேரே நிறுத்தி அவருடைய மலை போல் செறிகின்ற தூய்மையான குளிர்ச்சியான செம்பன்றத்தினான சக்தி மிக்க சாந்தி என்கிற எண்ணங்களை அனுபவம் செய்து கொண்டு அதீந்திர சுயத்தை அனுபவம் செய்து அப்படியே அவற்றை அடிய பாதத்தின் ஆழத்துக்கு சென்று ஞான முத்துக்களையும் வைரங்களையும் ரத்தினங்களையும் தாரணை செய்வதோடு அப்படியே ஏக்னாமி என்ற ஒரே எண்ணத்தோடு எக்கனமி சிக்கனமாக ஏக்ரஸ்தா ஆட்ட சக்க முடியா ஒரே ஸ்திதியில இருந்து ஏகாந்தத்தில் இருந்து அமைதியாக மௌன ஸ்திதியிலிருந்து ஒரே ஒரு எண்ணத்தோட இருக்கிறது. அப்படி இருக்கும்போது
பாபாவும் உலக சேவைக்கு புறப்படுவார். அவரோட இணைந்து சொல்லுவோம். உலக சேவை என்ன நீங்க மனதால செய்றீங்க? அந்த மனதால எண்ணங்களால உலக அனுப்புறை உலகம் முழுக்க அவரோட சேர்ந்து சுத்துறது. 7 கண்டங்கள் 5 சமுத்திரத்தில் உள்ள அதுல துன்பத்தினால வாடுறவை. அதுக்கு முதல் நாங்கள் போறது சூட்சும உலகத்துக்கும். அங்கதான் எங்களோட அன்செஸ்டர்ஸோட சந்திச்சு அவைக்கு ஆசீர்வாதம் பெறுவது, அவைக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறது. பிறகு உலகம் முழுக்க ஒரு கண்டமாக வந்து துன்பத்துல வாடுறவ, மற்றது கொரோனா பிரச்சனைகள், நோய் நொடி கொடுக்கறதுனால அந்த ஆத்மாக்களுக்கு ஏதோ ஒரு வகையில இப்ப உங்களுக்கு கிடைச்ச காட்சிகள் மாதிரியோ அல்லது ஏதாவது வகையில ஒரு அனுபவங்களோ ஒரு ஆதாரம் கிடைக்கின்ற அனுபவத்தை அவர் உணர்ந்து கொள்வார்கள். உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நம் உணர்வுகளோடு ஒன்றி கலந்த அமுதமலை இணையதள வானொலியினூடாக ஒரு இனிமையான பாடலை கேட்டு மீண்டும் இணைந்து கொள்வோம். கடவுள் துகளை அலையாய் எழுப்பி ஞானம் நிறைய தியானம் செய்வோம். தினமும் முறையாய் தியானம் செய்வோம். மெல்ல மெல்ல தியானம் செய்வோம். தியானம் செய்வோம். பாடலை நன்றாக ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். திரும்பவும் தொடருவோம். மற்றது எங்களோட பிராமண இவையும் நல்ல முயற்சி செய்து சொர்க்கத்தின் அதிபதியாகணும், பக்தர்களும் வந்து சென்றணும். அப்படியே அது குடும்பம் அது எல்லாத்துக்கும் ஆசீர்வாதங்கள். இறுதியாக பாபாண்ட அறிமுகத்தை கொடுக்கறது, எல்லாருக்கும் சொல்றது, சகோதர ஆத்மாக்களே உங்களுக்கு எல்லாம் நல்ல காலம் பிறந்திருக்கு, நல்ல காலம் பிறந்திருக்கு, நல்ல காலம் பிறந்திருக்குன்னு 3 தரம் சொல்லி இப்படி ஒரு இது இருக்குது, அதுக்கு நீங்க வரணும். நாங்கள் எல்லாம் இதுவரையில பக்தி மார்க்கத்துல இருந்தோம், அதால எங்களுக்கு ஒன்றுமே வர இல்லை. இப்ப ஞான மார்க்கத்துல அவர் வந்திருக்கிறார். இப்ப அவருக்கு நீங்க உரியராகி இந்த பிரம்மகுமாரி ஆத்மீக இதுல வந்து நீங்கள் ஆத்ம உணர்வில் இருந்து, நாங்கள் இந்த உடல இல்ல, இப்ப எல்லாம் முடிவுகிற நேரம். இப்ப உங்களுக்கு எல்லாம் இயற்கை அழிவு மற்ற அட்டமிக்குவார், உள்நாட்டு கலம்பங்கள் இப்படியானதுல இந்த பூமியில உள்ள எல்லாம் அழிய போகுது. பூமி அழியாது, நீங்க பாக்குறது எல்லாம் கூட உடல் முதல் கொண்டு அழிஞ்சு போயிடும். இப்ப நீங்க வச்சுக்கிற செல்வம் எல்லாம் தூசா போயிடும். அப்ப இப்ப இது ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு. அவர் வந்து சிவபாபான்னு தான் கூப்பிடுறது. நாங்க மனதால நினைச்சு தியானம் செய்து இப்ப நாங்க முழுமையா தூய்மையாகி அதுக்கு பிறகு நாங்கள் சொர்க்கத்துக்கு போறோம் சொல்லிதான் நான் அதை அறிமுகத்தை கொடுக்கறது. அப்ப இதெல்லாமே நீங்க எண்ணங்களால உலகத்துல ஆத்மாக்களுக்கு செய்யறீங்க. சரி, அது முடியுது உங்களுக்கு. அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க? உங்களோட முயற்சி என்ற பொழுது என்ன முயற்சி? பிறகு நாங்கள் சில நேரம் இருக்க சென்டருக்கு வருவோம். இல்லைன்னா அங்க இருந்து சூழ்நிலை இல்லாம கேட்டு அப்புறம் அங்கால முரளியை வாசிக்கிறது. முரளியை 2 தரம் 3 தரம் வாசிக்கிறது. அரன் பயணம் எங்கேன்னு போய்க்க சொல்லிக்க அந்த பஸ்ல போற ஆக்களுக்கு எல்லாம் மனதால சேவை செய்யறது, ஆசீர்வாதங்களை கொடுத்து. இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? யாரையும் சந்திக்கிற பொழுது நீங்க பெற்ற இன்பம், அதாவது உண்மையை நீங்க அறிஞ்சு வச்சிருக்கீங்க, ஆன்மீக நிலையை அறிஞ்சு வச்சிருக்கீங்க, சுயம் நல்ல திருப்தியோட நல்ல நிலையில வாழுதுன்றதை உணர்ந்துட்டீங்க. அப்ப மற்றவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா பாபாண்ட அறிமுகத்தை கொடுக்கும். என்ன அறிமுகம் கொடுக்கும்? இப்ப நாங்க ஒரு கடையில அங்க வேலை செய்யலாம், அவங்க கதையை கொடுத்துட்டு நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொல்லி லீவா இருக்க நாங்க தியானத்துக்கு போறோம், யோகம் செய்யறோம். எங்க போறோம்? நீங்க இப்படி இன்ன இடத்துல பயிற்சி எல்லாம் செய்யறோம், அங்க போறோம். அப்படின்னு இப்படி ஒரு இடம் இருக்கு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டேன். இங்க வந்து தியானம் தான் செய்யறது, யோகம் இல்ல. யோகம் அது உடலுக்கானது, கத்த யோகம், அது
சன்னியாசிகள் செய்யறது. அது உடல் அழிய போகுது. அப்ப அழியாத ஆத்மா, நாங்களெல்லாம் ஆத்மாக்கள். அப்ப 2 தந்தை என்ற இது சொல்லுவேன். உங்களுக்கு 2 சொல்றீர்கள். எல்லாருக்கும் மனிதர் எல்லாருக்கும் 2 தந்தையர் இருப்பார். உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி 2 தந்தையர் இருப்பார்? நான் என்ன, இந்த உடலுக்கு உருவத்தை கொடுக்கறது பௌதிகமான தந்தை. அவர் தான் ஒரு கருவிலுக்கு உடலை கொடுத்து அது ஒரு குழந்தை மாதிரி வந்திருக்கும். ஆனா அந்த குழந்தைக்கு உயிரிராது. அப்ப உயிர் கொடுக்கறது எதுண்டா ஆத்மா. அந்த ஆத்மாவின் இடம் பரந்தாமம், ஒளிப்புள்ளியானது. அப்ப அங்கேருந்து இந்த உடல்ல வரும். இல்லையா இங்க ஒரு உடலை விட்டுட்டு அந்த ஆத்மாவுக்கு இந்த உடல் தான் சொல்லி அந்த உயிரை ஆத்மாவை படைச்சது பரமாத்மா சிவர். அவரும் புள்ளி, நாங்களும் புள்ளி என்று சொல்லிக்க. அப்ப 2 தந்தை. அடுத்தது சொல்லுவேன், நீங்கள் ஆத்மாக்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆத்மாக்கள் எங்க இருக்குது? இந்த நெத்தி நீங்க பொட்டு வைக்கிற பொம்பிள்ளை என்றாலும் சொல்லுவேன், நீங்க பொட்டு வைக்கிறீங்க, அதுல பாருங்க இங்கதான் ஆத்மா புள்ளிவரமா இருக்குது. நாங்கள் உண்மையான ஆத்மாக்களில் இந்த உடல் இல்ல, எல்லாமே 84 உடல இந்த 5000 வருஷம் கொண்டு ஒரு நாடு சக்கரத்தையும் சொல்லுவேன். ஏன்னா சிலர் மேசையில போட்டு கேட்டு இருப்பேன். அப்ப அது ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருக்கும் உங்களுக்கு இந்த சேவை செய்யறது. அப்ப சொல்றது 5000 வருஷம் நாடகம் ஒரே மாதிரி தான், சுத்து மாதிரி, சினிமா படம் மாதிரி ஒரு காட்சி என்ன நேரத்துல கண்டீங்களோ அது திரும்ப வரும். ஓமண்டா என்னன்னு தெரியுமாண்டு? ஓமண்டா பிரணாமந்திரம் ரகசியம். நானும் அப்படித்தான் நினைச்சிருந்தேன். நான் அந்த ஞானத்துக்கு வந்த பிறகுதான் உண்மையா தெரிஞ்சுது. எனக்கே ஒரு பெரிய வெக்கமா இருந்தது. என்னடா ஓமண்டா நானூறு ஆத்மா. முதல் வகுப்புல கேட்டது இதுதான், தியானி கேட்டது ஓமண்டா என்ன, பிரணாமந்திரம் ரகசியம். அப்படியா ஓமண்டா நானூறு ஆத்மா அப்படியான அவைக்கு விளங்கப்படுத்துறது. ஆத்மா விளங்கப்படுத்தி சொல்லுவார்களானோ அவங்களுக்கு கடவுளை தெரியும் அப்படின்னு சொல்லுவார்கள். இல்ல, நான் சொல்றேன் அது பக்தி மார்க்கம். அவைக்கு நீங்க சைவ சித்தாந்தத்திலே என்னத்தை படிச்சிருப்பீங்க? 4 பாகம் இருக்கு, அவைக்கு விளங்கப்படுது. சரியே சரீரத்தால தொண்டு செய்யறது, கோயில போய் தொண்டுகள் செய்யறோம், குற்றம் எழுதுற. கிரியை என்றது நீங்க மந்திரம், பூசை, அரிச்சனை, திருவிழா இதைத்தானே செய்யறீங்க. அங்கால அட்வான்ஸ் லெவல் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? யோகம், ஞானம், அந்த யோகத்தை தான் நீ அந்த சன்னியாசிகள் விளங்காம என்ன செய்யணும்னு சொன்னா அதை கத்த யோகமா செய்யணும். ஆனா உண்மையான யோகம்ன்றது சிவனை நினைக்கிறது தான் உண்மையான யோகம். அதைத்தான் அவர் சொல்ல, என்ன நினையுங்கள், அவர் தான் கீதை என்ற நாயகம். அதை அப்படியே சொல்லிட்டு போகணும். இல்ல, கீதையில தான் அவர் நீங்க ஆத்மாக்கள் உடல் இல்ல, ஆத்மானவர் இருந்து என்னை மாத்திரம் நினையுங்கள் மன்மனாக கீதையை சொன்னது என்ன எல்லாம் உங்களுக்கு அது விளங்கும். அப்படி சேவை செய்யறது. இப்படியே போகுது உங்களுக்கு இந்த ஆன்மீகம் போறது. உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நம் உணர்வுகளோடு ஒன்றி கலந்த அமுதமலை இணையதள வானொலியினூடாக ஒரு இனிமையான பாடலை கேட்டு மீண்டும் இணைந்து கொள்வோம். இப்பொழுது நம் மனதிற்கு ஒரு இனிமையான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். திரும்பவும் வருவோம். சொல்லுங்க. மற்றது எனக்கு ஒரு விருப்பம் என்னன்னா, அந்த பழைய அவியக்த முரளியல் வாசிக்கணும். அது ஒரு அனுபவம் இருக்கு. ஏன்னா அது அட்வான்ஸ் லெவலா இருக்கும். இப்ப இதெல்லாம் சாதாரண சாகார முரளியல் பாபா பிரம்மபாபா இருக்கைக்கு சொல்லப்பட்டது எனது ஆரம்பம் தானே. ஆனா உண்மையில ஒரு வரப்பிரசாதம். இது கிடைக்காது. இல்ல, அவர் பாபா லிமிட்டட் என்று சொல்றது என்னன்னு சொன்னா எல்லாரும் இதுல வரையில்லாது இல்லையா, வர்றதுக்கான தயாராக அவர் இல்ல அப்படி சொல்லலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில நோக்கங்கள் இருக்கும், விருப்பங்கள் இருக்கும். சிலர் தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றுறதுக்கு வேற வழிமுறைகள் எடுத்துக்கொள்வார்கள். எல்லாருக்கும் இல்லத்தான். ஆனால் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ற பொழுது மற்றவர்களுக்கு அது விளங்கி கொள்வது நல்லதா இருக்கும் இல்லையா? ஒரு நல்ல விஷயம், நல்ல ஒரு முயற்சி செய்கிறீர்கள். தொடர்ந்து உங்களோட சேவையை செய்யுங்கள். இறுதியாக ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இறுதியாக இப்ப எனக்கு இந்த அனுபவங்கள், ஞானத்தின் அனுபவங்கள் இப்ப வந்து நான் டீச்சிங் ட்ரைனிங் காலேஜ்ல இருக்க எங்களுக்கு இந்த இன்டர் ரிலிஜனை பற்றி, பிலோசபி,
பிலோசபி இருந்தது. அதுல அந்த ப்ரொஃபசர் வந்து விளங்கப்படுத்தினார். வெளியால நீங்க பாக்குறதுக்கு போற உள்ளுக்கு ஒரு ஞானம் ஒன்று இருக்குது. அப்ப அதை நாங்க தான் இங்க சைக்காலஜியா படிக்கிறோம். ஏன்னா பிள்ளைகளுக்கு நீங்க சில நேரம் எல்லா நேரம் இங்கிலீஷ் பாடம் இராது இல்லையா, டைம் டேபிள் போட்டா சமயமும் தருவேன். ஏன்னா நான் சமயத்துல டிஸ்டிங்ஷன் எடுத்தேன். இந்த இதுல இந்த ஞானம் எங்களுக்கு இருந்தது. பல சமய நூல்கள் அதுகள் மற்ற சிலபஸ்லயே எங்களுக்கு இவ்வளவு தந்திருக்கு, இவ்வளவு சமய சம்பந்தமா அதெல்லாம் தெரிஞ்சிருந்து இங்க வந்து ஒரு நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி நடைமுறை. இது சத்தியமா உண்மையானது, அது பக்திக்குரியது. அவர் அதுல பிலோசபி என்றாலும் அது பக்தி மார்க்கத்துல நான் பார்க்கணும் ஒழிய இது புதுசு எங்களுக்கு. இப்படி இந்த ஆத்மாவுக்கு புதுசோ அது மாதிரி தான் எல்லாருக்கும் அது புதுசா தான் இருந்திருக்கு. அதே நேரத்துல உங்களுக்கு அந்த ஆன்மீக அனுபவங்கள் இருக்குது. அது என்ன மாதிரி அந்த யோக நிலையில என்ன மாதிரி நல்ல அனுபவங்கள் இருக்குது, உலக நடைமுறைகள்ல உங்களால விளங்கி கொள்ள முடியுது இந்த நாடகத்தை அறிஞ்சு கொள்றதுனால. அப்படி எல்லா விஷயத்திலயும் ஒரு திருப்தி அடைகிறீங்க. நல்ல ஒரு விஷயம், நீங்க வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையில நீங்க இருக்கிறீங்கன்றத உங்களால உணர முடியுது இல்லையா? நல்ல விஷயம். இதே விஷயத்த உலகத்தில் உள்ள எல்லோருமே அதை அறிஞ்சு கொண்டு என்ன மாதிரி எவ்வளவுதான் நீங்க பக்தி செய்திருக்கலாம், பல மீண்டும் டைம் இருக்கிற பொழுது உங்களுடைய அனுபவங்கள் நாங்கள் பெற்றுக் கொள்ளுவோம். நன்றி. தொடர்ந்து உங்களோட உலக சேவையை செய்து கண்டுங்கள். இந்த வாய்ப்பை தந்ததுக்கு உங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. அன்பான நேயர்களே, இதுவரை கனடாவில் இருந்து ஒளிபரப்பாகிய பூம்பொன்னல் அமுதமலை இணையதளத்தின் உங்களுக்கான நேரம் என்ற நிகழ்ச்சியினூடாக சகோதரர் பேரம்பலம் கணபதி பிள்ளை அவர்கள் என்னுடைய வாழ்க்கை சம்பவங்கள், அவருடைய பக்தி ஞானம் அல்லது ஆன்மீக விஷயங்களை பற்றி கேட்டு ரசித்திருப்பீர்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை தவறாது கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது மட்டுமல்ல, தவறாது உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது எமது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். சோ எங்களுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் உங்களுடைய பகிர்வுகளை வாட்ஸ்அப்பில் 0919141452621 என்ற தொலைபேசி எண்ணுடனும் அல்லது மின்னஞ்சலினூடாக feedback@amudamalai.in என்ற மின்னஞ்சலினூடாக நம்முடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.